Hi guys, வணக்கம் and welcome back to our channel. So இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வீக்குக்கான நான் பண்ணிக்கிற pampering routine தான். நான் வந்து இந்த வீக்குக்கு என்ன எனக்கு தேவையோ hair and skin care and என்ன pampering பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்க போறேன். So அத நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க subscribe பண்ணலாம் subscribe and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ல என்னோட வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்ததுமே என்னால எவ்வளவு தண்ணி குடிக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து தண்ணி குடிச்சிக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தண்ணி குடிக்கிற पर्सन தான். சோ இருந்தாலுமே வந்து அத நான் பீட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு டெய்லியும் வந்து நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஹேர் பேக் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பழுத்த வாழைப்பழமாவே நான் எடுத்துக்கிறேன். சோ இது வந்து சின்ன வாழைப்பழம் நமக்கு ஹேருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஹனி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோ ஹனி ஆட் பண்றதுனால நம்ம ஹேர் வந்து கிரே ஆகாது. நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் வந்து ஃபெனுக்ரீக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோ இதில கொஞ்சமா வாட்டர் ஊத்திட்டு நான் நல்லா அரைச்சிக்கிறேன். சோ இதில பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா கட்டியா இருக்க மாதிரி தான் இருக்கும். சோ ஹேர் பேக் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்க ஹேர்ல சிக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து பாத்ரூம்ல தான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏனா வீட்ல வந்து நம்மளால பண்ணிக்க முடியாது. கீழ எல்லாம் கொட்டி ரொம்ப கேவலமா ஆயிடும் நம்ம தர. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல நீங்க அப்ளை பண்றது ரொம்ப பெட்டர். நான் வந்து நல்லா எனக்கு ஸ்கேல்ப் நல்லா படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா பனானா நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனா இருக்கும். ஹெல்த்தியாவும் இருக்க மாதிரி தெரியும். ஹனியும் பாத்தீங்கன்னா நம்ம ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனா தென் ஹேரை நல்லா மாய்ஸ்சரைசிங்கா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெந்தயம். இது நம்ம யூஸ் பண்றதுனால நமக்கு ஹீட்னால வர ஹேர் ஃபால் எல்லாமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். வீக்லி ஒன்ஸ் நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்ல ஹேர் பேக் தான் இது. சோ நான் முன்னாடி நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்குது எல்லாமே நமக்கு முன்னாடி தான் ஹேர் ஃபால் நல்லா ஆகும்னு சொல்லிட்டு. சோ இத 20 மினிட்ஸ் விட்டுட்டு நான் இத வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். இத வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேர் பேக் வந்து நல்லா நான் ரிமூவ் பண்ணிடுறேன் வாட்டர்ல. ஏனா வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணோம் அப்படினு சொன்னா நிறைய ஷாம்பு நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் பேக் எல்லாமே வாட்டர்ல நல்லா ரின்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஹேர் வாஷ்க்கு நான் யூஸ் பண்ற ஷாம்பு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மிஸ்டிகோல் பயோட்டின் அண்ட் கொலாஜன் ஷாம்பு. இது வந்து நமக்கு தி பி ஸ்டோர்ல இருந்து சென்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அபிஷியலான வெப்சைட் இருக்கு. அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்டாவும் வாட்டரியாவும் இருக்கு. சோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ல வந்து கெமிக்கல் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இதுலயே வந்து நோ பாரபன், நோ மினரல் ஆயில், நோ சால்ட் அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஷ்ல வந்து தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ கரண்டா. சோ இந்த ப்ராடக்ட்டோட மெயின் இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா பயோட்டின். பயோட்டின் வந்து நமக்கு விட்டமினை தான் மீன் பண்ணுது. சோ நெக்ஸ்ட் கொலாஜன், லாவெண்டர் ஆயில், சன்ஃப்ளவர் சீட் ஆயில், ஜோஜோபா ஆயில், ரோஸ்மெரி ஆயில் அண்ட் ஆர்கன் ஆயில். அண்ட் இது வந்து pH பேலன்ஸ் பண்ணும் அப்படினு சொல்லிருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் ஹேரை நல்லா ஸ்ட்ராங், ஷைன் அண்ட் ஹெல்த்தியா வச்சுக்கும். தென் இது வந்து ஆல் ஹேர் டைப்ஸ் மென்ஸ் அண்ட் உமன்ஸ். ஹேரை வந்து நான் இப்போ நல்லா வாஷ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடி வாஷ். சோ இதுல வந்து நான் வா உப்டான் பாடி வாஷ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த லூஃபா யூஸ் பண்ணிட்டு நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து இத பத்தி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். சோ இது வந்து நமக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். ரொம்ப ஹெவியா இருக்காது. ஃப்ராக்ரன்ஸும் வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். மைல்டு வாஷ் மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க வந்து சோப் ஆர் பாடி வாஷ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி லூஃபா வச்சு வாஷ் பண்ணீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லாவே சாஃப்ட்டா ஃபீல் ஆகும் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரப். நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஓம்சனோட கோகோ ஃபேஸ் ஸ்க்ரப். இதுவுமே நமக்கு தி பி ஸ்டோர்ல இருந்து தான் சென்ட் பண்ணிருக்காங்க. இது ஃபேஸ் ஸ்க்ரப் தான். பட் இருந்தாலுமே நான் வந்து ஹேண்ட்க்கு யூஸ் பண்ணிக்க போறேன். ஏனா ஹேர் ரிமூவ் பண்ணிக்க போறேன் அப்படின்றதுனால. சோ இந்த ப்ராடக்ட்டோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீமியா தான் இருக்கு. இதோட ஸ்க்ரப்மே வந்து நமக்கு ரொம்ப ஹெவியா இல்ல, லைட்டா இருக்கு. ரொம்ப அப்படியே குட்டியா மண்ணு மாதிரி தான் இருக்கு. சோ இத நம்ம யூஸ் பண்றதுனால ரொம்ப ஹார்ஷாலாம் இருக்காது. இதோட மெயின் இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா காஃபி அண்ட் கோகோ. இதோட ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம். இதோட பிரைஸ் வந்து 149. கண்டிப்பா இது அஃபோர்டபிள் ரேட்ல தான் இருக்கு. சோ நான் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து வாஷ் பண்ணிடுறேன். சோ ஹேர் அண்ட் பாடி வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ். அதுக்கு நான் யூஸ் பண்றது ஆர்கலோ ஹெர்பல் அரபிக் காஃபி ஃபேஸ் வாஷ். இதுமே தி பி ஸ்டோர் ப்ராடக்ட். சோ இதுல வந்து SLS அண்ட் பாரபன் ஃப்ரீ அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா பர்சனலாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்குல, இது வந்து கிரஷ்டு காஃபி பீன்ஸ் அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்மெல் வந்து சீரியஸா இந்த காஃபியோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கிளிசரின், ஜோஜோபா ஆயில், அரபிகா கிரஷ்டு காஃபி பீன்ஸ், விட்டமின் இ, டீ ட்ரீ ஆயில், ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்ட், கிரஷ்டு கோகனட் பவுடர் அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க.
இது வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஆக்னியும் கிளியர் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் 1 மினிட்க்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஃபீல் ஆச்சு. அதோட ப்ரைஸ் 100 ml ₹149. ஸோ சேம் அஃபோர்டபுள். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்க்கு இந்த சேம் ஏர்கலோட ஃபேஸ் ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து ஒரு இரிட்டேஷன் ஃபீல் இருந்துச்சு. பட் ரொம்ப நேரத்துக்கு இல்லை, அப்ளை பண்ணதுமே ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்க்ரப் பண்ண அது வந்து எனக்கு தெரியல. பட் கையில் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் இல்லை. நியூ ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் லைட்டாக நம்மளுக்கு இரிட்டேஷன் இருக்க தான் செய்யும். இதை வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 மினிட்ஸ் நான் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா டீப்பாக கிளென்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் ஏர் வாஷ் கேர். ஸோ இது வந்து ஜென்ரலாக நான் எப்போவுமே பண்ணுற ஒரு கேர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். சீரமுக்கு பயோலாஜ் மேட்ரிக்ஸோட சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச சீரம். இதை வந்து 4 ட்ராப் அளவுக்கு எடுத்துகிட்டு என்னோடய ஸ்கேல்ப்பை தவிர மற்ற ஹேர் ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ட்ரையாக இருக்காமல் தெரியாது. என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் கிட்ட வந்து ஆயிலியாக இருக்கும், பேலன்ஸ் ஹேர்லாம் வந்து ட்ரையாக இருக்காமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த கேர் எல்லாமே பண்ணிப்பேன். ஸோ இதை அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்டாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், பேண்டீனோட ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட். இது வந்து நம்மளுக்கு கண்டிஷ்னர் மாதிரி தான் வந்து இருக்கும். இதை வந்து ஆஃப்டர் ஏர் வாஷும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் வந்து ஸ்கேல்ப்பை தவிர மற்ற ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹேர் நல்லாவே ஒரு ஹெல்த்தி லுக்காக இருக்கும். ஹேர் வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனாகவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தான் நான் எப்போவுமே வந்து ஹேர் இந்த சிக் எல்லாமே எடுத்துப்பேன். அப்படி பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப பெட்டர். ஹேர் ஃபால்லாம் வந்து நம்மளுக்கு வராது இப்படி பண்ணும்போது. ஸோ ஹேர்லாம் நல்லா நம்ம சிக் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பர்டிகுலராக வந்து அந்த பயோட்டின் ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு புது ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹேர் ஃபால் இருக்கிறது தெரியும். பட் இந்த ஷாம்புவில் வந்து எனக்கு ஹேர் ஃபால் இருக்கிறது வந்து தெரியல சீரியஸாகவே. ஏன்னா அந்த ஷாம்பு வந்து ரொம்ப ஹெவியாக திக்காக இல்லை, நம்மளுக்கு வாட்டரியாக நல்லா மைல்டாக இருக்குது. அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் லிப் ஸ்க்ரப் வந்து பண்ணிக்க போகிறேன். இது வந்து DIY தான். ஃபஸ்ட்டு ஹனி அண்ட் சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்துச்சுனாலே போதும். இதை வச்சு நம்ம லிப்ஸில் வந்து நல்லா இந்த மாதிரி இந்த மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி லிப் ஸ்க்ரப் பண்ணி. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு பண்ணணும்னு தேவையில்லை அப்படின்றதுனால நான் பண்ணலை. இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா என்னோடய லிப் வந்து அதுவே பீல் ஆகிட்டே இருக்குது. அது எதனாலன்ட்டு எனக்கே தெரியல. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்க்ரப் தான். இது நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம்ல அதனாலன்னு சொல்லிட்டு ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் நல்லா பண்ணிக்கோங்க. ரொம்ப அப்படியே போட்டு அழுத்தக்கூடாது. மைல்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து வாஷ் பண்ணிடுறேன். ஸோ வாஷ் பண்ணதும் அதோட எஃபெக்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பிங்காக இருக்க மாதிரி வந்து உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஸோ சாஃப்ட் அண்ட் சப்ளாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிப் பாம். நீங்கள் எந்த லிப் பாம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டே டைமில் வந்து இந்த நிவ்யா லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டான லிப் பாம், நம்மளுக்கு எந்த ஒரு கலருமே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோவில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம வந்து மேக்கப் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால ஐப்ரோ போட்டோன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நானே வந்து பண்ணிப்பேன். நான் வந்து பார்லரில் பண்ணி எப்படியும் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். எப்போவுமே வந்து நான் இதை நான் தான் பண்ணிக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி அதிகமாக வளர விட மாட்டேன் என்னோடய ஐப்ரோவை. அதிகமாக வளரவும் வளராது. ஸோ எனக்கு இருக்க எக்ஸ்ட்ராஸ் மட்டும் நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். கீழே கொஞ்சம் இருக்கும் அண்ட் மேலே நல்லா கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷேப் ஆகிடும். எனக்கு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஐப்ரோலாம் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஷேப் இருக்கும். பண்ண பிளேஸ்க்கும் பண்ணாத பிளேஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்பர் லிப்ஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பர் லிப்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிப்பேன். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த ஏதோ ஒரு பவுடர் வச்சுட்டு என்னோட அந்த ஏரியா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த எப்பிலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் பிலிப்ஸோடது. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு. இது வந்து நல்லா ஹேரை வந்து புல் அவுட் பண்ணிவிடும் நம்மளுக்கு. 1ல் வச்சுட்டு நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹேரை ஒன்று ஒன்றா புல் பண்ணும்போது கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும். எனக்கு வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்றதுனால எனக்கு அவ்வளோவா பெயின் இல்லை. ஏன் வந்து இல்லாத ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி பூனை முடி மாதிரி இருக்கும் அது. நான் வந்து இப்போ மேக்கப்லாம் ஃபவுண்டேஷன்லாம் போடும்போது அது வந்து கொஞ்சம் தனியாக தெரிகிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும். அதனால தான் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். ரிமூவ் பண்ணிவிட்டு கேமராவில் கூட அந்தளவுக்கு கேப்சர் பண்ண முடியல. அந்தளவுக்கு வந்து அது ரொம்ப மைன்யூட்டாக குட்டியாக இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் கொஞ்சம் லைட்டாக வீங்கின மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட் மாஸ்க் மெராபெல் அவகேடோ ஃபேர்னஸ் ஃபேஷியல் மாஸ்க். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷீட் மாஸ்க் தான். நார்மலாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே த பி ஸ்டோர்லேருந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷீட் மாஸ்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 79 rupees தான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஷீட் மாஸ்க் இவ்வளோ கம்மியாக வந்து இவங்க தான் சேல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லை, அவங்ககிட்ட வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து நல்லாவே அஃபோர்டபுளாக தான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் எனக்கு லைட்டாக இரிட்டேஷன் ஃபீல் இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த ஷீட் மாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்க்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் ஃபீல் வந்து கொடுக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷனாகவே ஃபீல் ஆகும். எப்போவுமே நம்ம ஷீட் மாஸ்க் போடும்போது அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் இருக்கும். இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேலன்ஸில் இருக்க இந்த சீரம்லாம் நான் வந்து எப்போவுமே வேஸ்ட் பண்ணிக்க மாட்டேன். கையில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு எனக்கு கழுத்துலலாம் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். இந்த ஷீட் மாஸ்க் என் ஃபேஸில் இருக்க வரையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஹேர் வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஹெட் வந்து நான் போட்டிருந்தேன் ஹேர் புல் பண்ணுறது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஹெட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா ஷேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ இது வந்து கரண்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும், அது வந்து சொல்லிக்கிறேன். ஸோ என் கையில் இருக்க ஹேரெல்லாம் இப்போ வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பெயினாக இருக்காது. இது வந்து நம்மளுக்கு ஹேரை வந்து ஷேவ் பண்ணுற மெத்தட் தான். நான் லிப்பில் வந்து பண்ணும்போது, அப்பர் லிப்பில் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஹேரை வந்து புல் பண்ணுறது. ஸோ கையில் வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து புல் பண்ணுற மெத்தட் வந்து பண்ணிக்க முடியாது. எனக்கு வந்து டைமும் இல்லை. ஸோ ரிமூவ் பண்ணதும் என்னோடய ஹேர் வந்து நீங்கள் பார்க்கலாம். எனக்கு வந்து ஸ்பெஷல் ஒகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் நான் வந்து அந்த புல் பண்ணுற அந்த ஹெட்டை வந்து யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி வீக்லி ஒன்ஸ் வந்து நான் இந்த ஒரு ஹெட் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், ஷேவ் பண்ணுறது மட்டும். இது நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். நம்ம வந்து இந்த ஷேவ் பண்ணுற மெத்தடில் வந்து நம்ம எல்லாமே வந்து இந்த மாய்ஸ்சரைசர் இல்லை ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு ஷேவ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து பண்ணிக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக இருக்கும்போது தான் வந்து இந்த மிஷின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், அதாவது இந்த எப்பிலேட்டர். ஹேர் ரிமூவ் பண்ண ஹேண்டில் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட் மாஸ்க் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இது 20 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணிப்பேன். எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீல் இருக்க வரையும் நான் இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி சர்க்குலர் மூமெண்ட் அந்த மாதிரி நான் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ஷீட் மாஸ்கோட ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்லாவே சாஃப்டாகவும் ஃபீல் ஆச்சு, நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்க மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாடி லோஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கலோ ஹெர்பல் கோகோ பட்டர் ஃபேஸ் அண்ட் பாடி லோஷன் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்க்கு. இது 100 ml வந்து நம்மளுக்கு 99 rupeesக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இதுவுமே நம்மளுக்கு வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து நான் இந்த ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகும். அதை வந்து கண்டிப்பாக நம்ம மாய்ஸ்சரைசர் பண்ணி ஆகணும். ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லாவே எனக்கு சாஃப்டாக ஃபீல் ஆச்சு. இதோட ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து கோகோ பட்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோகோ ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெயில். நான் வந்து இந்த ஃபேக் நெயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாளைக்கு வந்து முன்னாடி போட்டிருந்தேன். ஸோ அந்த நெயில் தான் இது. ஸோ இதை பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு நல்லாவே ரொம்பவே ஃபேக்காக தெரியுது அப்படின்றதுனால நான் வந்து நெயில் பாலிஷ் போட்டுக்கிறேன். இந்த நெயில் பாலிஷ் வந்து நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன். சாரி, லிங்க் வந்து என்கிட்ட இல்லை. பட் இது வந்து நல்ல ஒரு சூப்பரான கலரான ஒரு நெயில் பாலிஷ் தான். இது வந்து ஒரு ஆனியன் கலரில் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபேக் நெயில் மாதிரியே வந்து தெரியல, எனக்கு வந்து நேச்சுரல் மாதிரி தான் வந்து தெரிஞ்சுது. இந்த நெயில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நேரமாக நான் கேப் விட்டதுக்கப்புறம் சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். சீரம்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீபர்ன் கேர் ஜின்சங் விட்டமின் சி சீரம். ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், 10 ml. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லாவே அமேசிங்காக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப அப்படியே இந்த ஆயிலி மாதிரியாகவும் இல்லை, வாட்டர் பேஸ்டாக மாதிரியாகவும் இல்லை, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஃபேஸில் அப்ளை பண்ணதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அப்படியே எண்ணெய் வடிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி கிடையாது. இது ஆயிலியும் வாட்டரையும் ஒரு மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பேஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் கொலாஜன், விட்டமின் இ, நட்மக் எக்ஸ்ட்ராக்ட், டர்மரின் சீட் எக்ஸ்ட்ராக்ட், லிக்கோரைஸ் ரூட் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இதெல்லாம் வச்சு இந்த சீரம் மேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து நார்மலாக காலையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் நார்மலாக சீரம் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 159. இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக ஃபீல் ஆகிடுச்சு. ரொம்ப அப்படியே எண்ணெய் வடிகிற மாதிரி எனக்கு தோணலை தொட்டு பார்க்கும்போது. ஸோ என்னோட பேம்பரிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா முடிஞ்சது. ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.